ஆண்டவா, இந்த ஊருக்கு என்ன டாக்டரா மாத்திருக்காங்க. மத்த ஊர்ல வாங்கின மாதிரி இந்த ஊர்லயும் நான் நல்ல பேர் வாங்கணும். உனக்கே தெரியும் என் குடும்பம் ரொம்ப பெருசுன்னு. என்னடா அது, இந்த ஊர்ல கோயிலே கொள்ளடிக்கிறாங்க. என்ன பண்றது? தம்பி தம்பி தம்பி. என்ன சார்? இந்த கோயிலூர் எங்க இருக்கு? கோவிலூரா? அது எங்க ஊர் தான் சார். ஆமா, நீங்க யாரு? இந்த ஊர் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன புதுசா டாக்டர் மாத்திருக்காங்க. இடம் தெரியாம பஸ் விட்டு இறங்கிட்டேன். இப்ப அப்படியா சார்? எங்க வீட்டு எதிர்க்க தான் சார் அந்த ஆஸ்பத்திரி இருக்கு. வாங்க சார், இறக்கி விடுறேன். ரொம்ப நன்றிப்பா. பொட்டிக்கிட்டு ஒண்ணு இல்லையா? அதேப்பா கேக்குற, கோயில்ல திருடு போயிடுச்சு. பூட்டி இருக்கிற வீட்லயே திருடுறாங்க, திறந்து இருக்கிற கோவிலே விடுவாங்க. வாங்க சார். தேங்க்ஸ். இதான் சார் எங்க ஊர் கம்மாக்கார. ஓஹோ, நீங்க வெளியேத்துல போக வசதியா இருக்கும். அப்படியா? நீங்களாவது இங்க நிரந்தரமா இருப்பீங்களா, இல்ல முந்தி இருந்த டாக்டர் மாதிரி 3 மாசத்துலயே போயிடுவீங்களா? இல்ல தம்பி, நானும் 2 மாசத்துல டிரான்ஸ்பர் ஆகி மெட்ராஸ் போயிடுவேன். என்னப்பா பஞ்சரா? ஆமா சார். நல்ல வேளை ஊருக்குள்ள வந்துட்டோம், இல்லாட்டி உருட்டிக்கிட்டே வந்திருக்கணும். சார், அதான் சார் உங்க ஆஸ்பத்திரி. ஓ, பக்கத்திலே இருக்க. நான் நடந்தே போய்க்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னது, காணாம போன புட்டி இங்க இருக்கு? சார் வணக்கம் சார். நான் தான் சார் கம்பவுண்டர் சார். சார் நீங்க வர்றதா தகவல் வந்துச்சு சார். நான் நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் சார். வர்ற வழியில நீங்க சாமி கும்பிட்டு இருந்தீங்க சார். சரி, பிரச்சனை பெருசா இருக்கும் போல இருக்குது, அதான் பிரார்த்தனை பலமா இருக்குன்னு நினைச்சேன் சார். பெட்டி நானே எடுத்துட்டு வந்துட்டேன் சார். சார் நான் ரொம்ப பொறுப்பானவன் சார். அது சரி சார், ஒரு வார்த்தை சொல்லிட்டு இதை எடுத்துட்டு வந்திருந்தா உங்க பொறுப்பு குறைஞ்சு போயிடுமா சார்? இல்ல சார், ஒரு சின்ன சஸ்பென்ஸ் கொடுக்கலாமே தான் சார். சார் ஒரு முக்கியமான விஷயம் சார். அபார்ஷன் கேஸுக்கு 50 ரூபாய் சார். ஆர்டினரி கேஸுக்கு 5 ரூபாய் தான் சார். புத்திசாலித்தனமா படைச்சிருங்க சார். பெட்டி உள்ள எடுத்துட்டு வாயா. இவர் எங்க பழைக்க போறாரு? மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. யோ கைவா, நான் யாரு? என் மகன்டா. அப்ப நீ யாரு? நான் கொப்பன்டா. இதுல ஒண்ணும் குழப்பம் இல்லையே. இது வரைக்கும் இல்ல. ஏதோ அம்மா செத்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை கவனிச்சுக்கிறது அக்கா வச்சுன்னு எவ்வளவு பிரியமா இருக்கேன். அதுக்கு தம்பிங்கிற பிரியம் தம்மா துண்டாவது இருக்கா? ஏண்டா, பிரியம் இல்லாமையா செயின் வாங்கி கொடுத்துச்சு, சைக்கிள் வாங்கி கொடுத்துச்சு, போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை எல்லாம் தச்சு கொடுத்துச்சு, வெள்ளியில அருணாக்கோடி வேற வாங்கி கொடுத்துச்சு. அப்புறம் என்னடா இவ்வளவு வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம்? தோட்டக்காரண்ட மரியாதை வாங்கி கொடுத்துச்சா? அது வித்தா அதேண்டா வாங்கி கொடுத்துருக்கோம். கிண்டல் பண்ணாதீங்கப்பா. நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டாக்டரை நம்ம தோட்டத்தை கூட்டு போய் 2 இளநீர் வெட்டி கொடுத்தேன். அவர் முன்னால என்ன நம்ம தோட்டக்காரன் இளநீருக்கு துட்டு கொடுத்தா வேணும், சட்டையை பிடிக்காத குறைய கட்டான். உடனே தெரிஞ்சாகணும் நான் யாரு, நான் யாருங்கிற. தம்பி, நான் சொல்லட்டுமா? நீ ஒரு தண்டச்சோறு. தண்டச்சோரா? யோ கைவா, நான் தண்டச்சோரா? உன் பொண்ணு சொல்றா? ஆமாண்டா, அடுத்தவங்க வருமானத்துல உட்கார்ந்து திங்கிற உனக்கு வேற என்ன பேரு? உன்னால இந்த குடும்பத்துக்கு என்னடா பிரயோஜனம்? இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், நாளைக்கு நான் படிச்சு டாக்டரா உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்க மாட்டேனா? என் கௌரவமே போச்சு. படிக்கிற பையனுக்கு கௌரவம் வாங்குற மார்க்ல இருக்கு, அடுத்தவங்க சொத்தை அழிக்கிறதுல இல்லப்பா. அட என்னம்மா நீ இத போய் பெருசு பண்ணிக்கிட்டு? இளநீ என்ன 50 காசோ 80 காசோ? 80 காசு இளநிலையா சொத்து குறைஞ்சிட போகுது. சின்ன கல்யாணாச்சேன்னு பேசாம விட்டா அது பெரிய வீட்டையே அழிச்சிடும். இன்னைக்கு பைசாவில் ஆரம்பிச்சது நாளைக்கு லட்சத்துல போய் முடியும். கேட்க வேண்டாம்னு சொல்லுங்க, நான் கேட்கல. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. இது உங்க வீடு, உங்க புள்ள, உங்க சொத்து. இருந்த ஆண்டு அனுபவிக்க போறவன் அவன் தானே. எனக்கு என்ன, நான் பொட்டச்சி, இன்னைக்கோ நாளைக்கோ போக போறவ. ஏப்பா நீங்க அழறீங்க? சொல்றியம்மா? ஐயோ, நான் புருஷ வீட்டுக்கு போறத சொன்னேன். கல்யாணம் ஆனா என்ன புருஷ வீட்டுக்கு அனுப்ப மாட்டீங்களா? போனே அத்தை சொன்னியா? நான் எத்தையோ நினைச்சு சித்தம் கலங்கி போயிட்டம்மா. என்னடா சைக்கிள்ல காத்து காணோம்? பஞ்சர் ஆயிடுச்சு. எப்படிடா புது டயர் பஞ்சர் ஆகும்? அது வந்து யோ, யார் யாது? இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டாக்டர்? அம்மா யாரு? பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா? நமஸ்காரம். எப்படி இருக்கு? இந்த ஊரும் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ், இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு பெரிய பொறுப்பை நிர்வகிக்கிற ஒரே கண்மணி, ஐ எம் சாரி, ஒரே பெண்மணி நீங்க தான் நினைக்கிறேன். உள்ளவங்களே பேசலாம். நான் உங்ககிட்ட குசல விசாரிக்க வரல. ஒழுங்கா மரியாதையா இந்த சைக்கிள் பஞ்சர் ஓட்டி கொடுங்க. பஞ்சர் ஓட்டுறதுக்கு இது ஒண்ணு சைக்கிள் கடை இல்லம்மா, ஆஸ்பத்திரி. வேணும்னா சொல்லு, டிஞ்சர் தடவற. எங்க தடவறது? விளையாடுறியா? ஏதோ சின்ன பையன் உட்காருன்னு சொன்னா அதுக்காக உட்கார்ந்துறதா? நீங்க தான் அந்த இளநிய.
கோபாலோட அக்காவா? வணக்கங்க. நான் தான் அவன்கிட்ட அப்பவே ஏற மாட்டேன்னு சொன்னேன். அவன் தான் ஏறுங்கன்னு சொன்னா ஏறிட்டேன். ஏதோ மரியாதைக்காக ஏறுங்கன்னு சொன்னா அதுக்காக ஏறிடுறதா? சைக்கிள் தானேன்னு ஏறிட்டேன். இப்ப பஞ்சர் ஆயிடுச்சே, மரியாதையா ஒட்டி கொடுங்க. இல்ல இல்லன்னா என் பையன் பள்ளிக்கூடம் போக முடியாதுங்க. நீங்க தம்பி, அவங்களுக்கு நான் ஒரே அப்பா. அல்பமா நினைச்சிடாதீங்க. என் பொண்ணு இருக்குத, அது ரொம்ப கராரா இருக்கும். அப்படி இல்லன்னா அந்த ஊரு ஜனங்க என் தலைய மொட்டை அடிச்சு முள்ளைக்கு நட்டுப்படுவாங்க. ஆமாங்க, அந்த பொண்ணு தலையெடுத்துதான் இவர் பட்டையும் சட்டையுமா ரோட்ல நடமாடுறாருங்க. இல்லன்னா கையில சட்டி எடுத்துக்கிட்டு தெரு தெருவா லோலோன்னு அலைய ஆரம்பிச்சிருவாருங்க. ஏடா, உனக்கு ஒரு நேரமா? நீ மேல, நாங்க கீழே. தம்பி, நானும் நல்லா இருந்தவன் தான். ஒரு காலத்துல கணக்கு பிள்ளையா இருந்தேன். திடீர்னு கணக்கு பிடிங்கி விட்டாங்க, வெறும் பிள்ளை ஆயிட்டேன். தம்பி, இந்த பொம்பளை புள்ள தலையெடுத்து தான் பெரிய கதையா இருக்கும் போல இருக்கு. உள்ள வாங்க பேசலாம். அதுவும் சரி. ஏமா நித்ய கல்யாணி, உங்க அண்ணன் கிராமத்துல டாக்டர் வேலை பாக்குறானா இல்ல டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கானா? மணி ஆர்டர்காரன் இது வரைக்கும் நம்ம வீட்டுல மணியே அடிக்கல. நீ என்னடான்னா ஹோட்டல்ல சாப்பாடு எடுக்கிறதுக்கு கேரியரோட வந்து நிக்கிற. உங்க அம்மா வந்த உடனே பசி பசின்னு பதற போறா. இப்ப நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? ஏன்பா ஒரு ஐடியா, இந்த கேரியர் அடமானம் வச்சு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டா? கேரியரை கடையில வச்சுவிட்டு சாப்பாட கையில ஏந்திக்கிட்டு வருவியா? மூதேவி, இதுவே ஒரு கடையில இருந்து தள்ளிக்கிட்டு வந்ததுதான். என்னங்க, நான் இன்னைக்கு டாக் ஷோக்கு போயிருந்தேன். ஐயோ, அதுல எல்லாம் நீ ஏன் கலந்துக்கிற? சும்மா இருங்க. நம்ம ஜிம்மிக்கு ஜோடி கிடைக்குமான்னு தேட போயிருந்தேன், ஒண்ணும் கிடைக்கல. ரொம்ப முக்கியம். முன்னெல்லாம் என்ன கூட்டிக்கிட்டு அலையவ, இப்ப இந்த நாயை கூட்டிக்கிட்டு அலையற. இன்னும் சாப்பாடு வாங்கிட்டு வரலையா? சாப்பாடு ஹோட்டல்ல கேரியர். துப்பு கெட்ட மனுஷன். சரி சரி, நான் ஆட்டோல வந்திருக்கேன். அந்த ஆட்டோக்காரனையாவது ஒழுங்கா கட் பண்ணி அனுப்புங்க. ஆட்டோக்காரனா? நாங்களே சோத்துக்கு என்ன பண்றதுன்னு ஆட்டம் கண்டு போயிருக்கிறோம். சரி, சமாளிப்போம். நீ போய் வர சொல்லு. இவனை எப்படி சமாளிக்கிறது? வர வர இந்தியாவுல எலிச்சவாயங்க ரொம்ப குறைஞ்சிட்டானுவோ. ஒரு பயலை ஏமாற மாட்டேங்கிறான். குடும்பம் நடத்துறதே கஷ்டமா போச்சு. அப்பா, ஆட்டோக்கார் வந்திருக்கிறார். வாயா, நீதான் ஆட்டோக்காரரா? ஆமா சார். மீட்டர் என்னாச்சு? 128 ரூபா 40 காசு சார். நான் ஆட்டோ விலைய கேட்கல, மீட்டர் என்னாச்சுன்னு கேட்கிறேன். மீட்டர் சார்ஜ் தான் சார் சொல்றேன். 128 ரூபா 40 காசு. 128 ரூபா 40 காசா? ஆமா, சவாரி எப்ப ஏறினாங்க? இப்பதான் சார், அரை மணி நேரத்துக்கு முன்னால. என்னையா கதை விடுற? அரை மணில எப்படியா 128 ரூபா 40 பைசா ஆகும்? உன் ஆட்டோவுல மினிமமே 100 ரூபாயா? அது இல்ல சார், அம்மா ஏன் ஆட்டோல ஏறதுக்கு முன்னால இன்னொரு ஆட்டோல ஏறி இருக்காங்க. அந்த ஆட்டோவுக்கு 90 ரூபாய் இருக்கு. அதை என் கையில இருந்து கொடுத்துருக்கேன் சார். அப்படின்னா அந்த ஆட்டோக்காரன் ஏமாத்தி இருக்கிறான். அவனுக்கு எப்படி 90 ரூபாய் ஆச்சு? சார், அவ ஒண்ணு ஏமாத்தல சார். அம்மா இந்த ஆட்டோல ஏறதுக்கு முன்னால இன்னொரு ஆட்டோல ஏறி இருக்காங்க. அந்த ஆட்டோவுக்கு 40 ரூபாய் இருக்கு. அத இந்த ஆட்டோக்காரன் கொடுத்துருக்கான். அப்படின்னா ரெண்டாவது மூதேவிய முதல் மூதேவி ஏமாத்தி இருக்கிறான். மூணாவது மூதேவி நீ இப்ப சப்ஜாடா வசூல் பண்ண வந்திருக்கிற. எவ்வளவு ஆச்சுன்னு? 128 ரூபாய் 40 காசு. கண்ணா, சில்லறையா 1 ரூபாய் 60 பைசா இருக்குமா? எதுக்கு சார்? ரவுண்டா கொடுத்துடுறேன். 130. எடு எடு. தரேன் சார். நித்யா, என்னப்பா? அந்த குண்டலப்பாடி கோஆபரேட்டிவ் பேங்க் செக் புக்க கொண்டா. இந்தாங்க சார். ம். இந்தாங்கப்பா. ம். ஏண்டா கஸ்மாடா, உன் பேர் என்ன? கோவிந்தன் சார். கோவிந்தா. கோவிந்தா. இந்தா, என்ன சார் இது? இத செக்ரா பேமானி. இத கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா பணம் கொடுத்துட்டு போறான். சார், எனக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இல்லையே சார். என்னது? அக்கவுண்ட் இல்லையா? அரஞ்சனா தெரியுமா? அப்படின்னா சல்லி காசு கூட இன்னும் சேர்க்கலையா? கழுத, எப்படி சொந்தமா ஆட்டோ வாங்க போற? பணப்படி மூதேவி மூதேவி. நீ என்ன பண்ற? நாளை காலையில ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு போய் பேங்க்ல அக்கவுண்ட ஓபன் பண்ற. சரி அதுல இந்த செக்க துபகட்டின்னு போடுறேன். சரி சாயந்தரம் விளக்கு வச்ச உடனே உனக்கு தெரியும். சார், சாயங்காலமே தெரியுமா சார்? சார், என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச தெய்வம் சார் நீங்க. எனக்கு பேங்க்ல அக்கவுண்ட். ஐயோ, சி, கழுத போட. ரொம்ப என்னமோ தெய்வம் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் எத்தனை பேருக்கு பண்ணிருக்கேன். போட, போ போ, பொழைச்சுக்கோ போ. ஏன்பா அவர்கிட்ட 1 ரூபாய் 60 பைசா வாங்குனீங்க? ஏமா தப்புங்கிறியா? இல்லப்பா, 71 ரூபாய் 60 பைசா வாங்கியிருந்தா மொத்தமா 200 ரூபாய் ஆயிருக்கும்ல. நீங்க எப்படிதான் பழைக்க போறீங்களோ, எனக்கு எப்படிதான் கல்யாணம் பண்ண போறீங்களோ. சரிதான், நான் 7 அடி பாஞ்சா நீ 70 அடி பாய்வ போல இருக்க. அப்பா,
அப்பாடா, இந்த மாதிரி குளிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு. பேசாம இங்கே இருந்துட வேண்டியதுதான். ஐயா, நீங்க மணிக்கணக்கில் உட்காந்து குளிச்சிட்டு இருப்பீங்க, நாங்க கரெக்டா வீணாக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போமா? அடடே, உங்க கிணறா? தண்ணி நல்லாவே குளுகுளுன்னு இருக்கு. உடம்புல இருக்கிற சூடெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. ஏயா, உன் உடம்பு சூடு கடிக்க எங்க கிணறு தண்ணி தான் கிடைச்சதா? ஒழுங்கா மரியாதையா நீ குளிச்சதுக்கு 2 ரூபாய் கரண்ட் பில் கட்டிட்டு போயிடு. 2 ரூபாய் நம்ம 4 ரூபாய் தரேன். கொஞ்சம் தண்ணி திறந்து விடுமா, குளிச்சிட்டு போ. வீட்டு தண்ணியா தான் வேஸ்ட் பண்ணலையா? விவசாய தண்ணியை வேஸ்ட் பண்ண கூடாது. மரியாதையா எடுத்த காலி பண்ணு. கொஞ்சம் தண்ணி திறந்து குளிச்சா. எடுத்த காலி பண்ணுனா அம்மா, நீங்க முதல்ல போங்க, நான் அப்புறமா போறேன். எதுக்கியா? துண்டு கட்டலம்மா. ஐயோ, கர்மம் கர்மம். விடாக்கண்டா, ஓடுறா. ஐயோ, நாய் கடிக்க வருது. ஐயோ, நாய் வேகமா ஓடுறா. இதுக்கு மேல ஓட முடியலையே. நீ மனுஷன் அது வேகமா ஓடுது. ஐயோ, ஓடுறா. கடிக்க வருது. ஓடுறா. ஐயோ, விடாக்கண்டா. ஐயோ, விடாக்கண்டா. ஐயோ, நாய் கடிச்சதா? அது ரொம்ப டேஞ்சர் ஆச்சே. அதனாலதான் நாட்டு வைத்தியரை நம்பாம நம்மள நம்பி வந்திருக்காங்க. நாய் எங்கம்மா கடிச்சது? குளத்தாங்கரையில. நான் அந்த இடத்த கேட்கலமா, உங்க உடம்புல எந்த இடத்துல கடிச்சதுன்னு கேட்டேன். பொண்ணு ரொம்ப வெக்கப்படுது. நீங்க வர்றேன். இப்ப சொல்லுமா, நாய் எந்த இடத்துல கடிச்சது? உட்காருமா. என்னம்மா அது? சொல்றதுக்கு இப்படி கூச்சப்பட்டா எப்படிமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது? எந்த இடத்துல கடிச்சதுன்னு சொல்லுங்க. அந்த இடம் சொல்லுங்க. வெக்கமா இருக்கு. சொல்றதுக்கு வெக்கமா இருந்தா சொல்ல வேண்டாம். ஜாடியா அந்த இடத்தையாவது காட்டுங்களேன். நல்லா இருக்கே, சொல்றதுக்கே வெக்கமா இருக்குன்னு அந்த இடத்தை வேற காட்ட சொல்றீங்களா? என்னமா நீங்க சொல்லவும் மாட்டேங்கிறீங்க, காட்டவும் மாட்டேங்கிறீங்க. கடிச்ச இடத்துல எப்படிமா கட்டு போடுறது? நீங்க ஒண்ணும் போட வேண்டாம். மருந்து பேண்டேஜ் எல்லாம் என்கிட்ட கொடுங்க, நானே போட்டுக்கிறேன். சிச்சி, நானே கட்டிக்கிறேன். நீங்களே கட்டிக்கிறீங்களா? என்னமா நீங்க வெக்கத்தோட சின்னமா இருக்கீங்க. சரி சரி, இந்தாங்க, அங்க போய் கட்டிங்க, போங்க. கடிச்ச இடம் அதானோ? கட்டெல்லாம் சரியா போட்டுக்கிட்டியா? ஊசியை போட்டுக்க. ஊசியா? பயப்படாத, வலிக்காம போடுற. இதுக்கு நாட்டு வைத்தியமே பாத்துக்கலாம். என்னமா அது, இன்னும் குத்தவே இல்ல, அதுக்குள்ள கத்துறியே? குத்தவே இல்லையா? சரி சரி, சீக்கிரமா குத்துங்க. சரியான பொண்ணு. போட்டாச்சு. நாளைக்கு வரும்போது நாளைக்கு வேற வரணுமா? நாளைக்கு வரும்போது உன்னை கடிச்ச நாய் உயிரோட இருக்கா இல்ல செத்து போச்சான்னு நான் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா வந்து சொல்லு. சரி, வந்து சொல்றேன். பொண்ணு நடைய அண்ணன் நடம்பாங்க, இது என்ன நடையோ? ஒண்ணு இல்ல, நீங்க நாளைக்கு வந்து சொல்லுங்க. உன்னை எங்க எல்லாம் தேடுறது? பள்ளிக்கூடம் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, நேத்து ஒரு நாய் கடிச்சதுல அது செத்து போச்சு, அதுதான் புதைச்சிட்டு இருக்கோம். செத்து போச்சா? சார், வாமா வா. நாய் எப்படி இருக்கு? எப்படி இருக்கும்? என் பாவம் சும்மா விடுமா? கொலைச்சு கொலைச்சு செத்து போயிடுச்சு. செத்து போச்சா? ஆமா, செத்தா வந்து சொல்ல சொன்னீங்கல்ல, செத்துடுச்சு, சொல்லிட்டேன், வரேன். நில்லுமா, சொறி நாய் கடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் வெறி நாய் கடிச்சிருக்குன்னு சொல்ற, அதுவும் செத்து போச்சுன்னு வேற சொல்ற. ஓ மை குட்னஸ். 16 ஊசி தான் போடணும். 16 ஊசியா? ஆமா, தொப்புல சுத்தி போடணும். அதுவும் கொஞ்சம் சாரிய விளக்கிட்டு அந்த பெஞ்சில போய் மல்லாந்து படுத்துக்குமா, நான் வரேன். மல்லாந்து படுக்கிறதா? அதுக்கு வேற ஆள பாருங்க. இதுக்கு எங்க ஊர் நாட்டு வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் பாத்துக்குவேன். இத பாருமா,
நேத்து இங்கிலீஷ் வைத்தியம் இன்னைக்கு நாட்டு வைத்தியம் கிளம்புன நீ நாய் மாதிரி நடப்ப, நாய் மாதிரி கொலப்ப. அதுக்கப்புறம் இந்த லைட் போஸ்ட், குட்டிச்சவரு, குப்பை தொட்டி இதெல்லாம் கண்டா ஷோ, நிறுத்துங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த இடத்துல ஊசி குத்திக்க மாட்டேன். தாயே ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? ஊசி போடலன்னா உன் உயிர் போயிடும், என் உத்தியோகம் போயிடும், என்ன நம்பி குடும்பமே இருக்குமா? தயவு செய்து ஒத்துக்க ப்ளீஸ். உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. சரி சரி போட்டுக்கிறேன். ஆனா அந்த இடத்துலதான் போட்டுக்கணுமா? அதே இடத்துலதான் போட்டுக்கணும். சரி போட்டுக்கிறேன். ஆச்சரியமா இருக்கு. வெள்ளிக்கிழமை அதுமா வீட்டுல கோலம் போட்டிருக்கு. யார் போட்டது? குருசாமி, குருசாமி. சார் கூப்பிட்டீங்களா சார்? நீ போட்டியா? ஆமா சார். எப்பயா போட்ட? ராத்திரி தூக்கம் வரல, கொஞ்சோண்டு போட்டேன் சார். கொஞ்சோண்டு போட்டியா? வாசல்ல இருந்து வீதி வரைக்கும் பெருசா கோலம் போட்டிருக்க. கோலமா? இந்த கோல்கொண்டா பிராண்டியை தான் போட்டியான்னு கேட்டீங்களோன்னு நினைச்சேன். உன்னை திருத்தவே முடியாதியா? இந்த கோலத்தை யார் போட்டிருப்பாங்க? ரெண்டு வீட்டு கோலமும் ஒரே மாதிரி இருக்கே. நாயே உனக்கு ஒரு பெரிய நமஸ்காரம். நாய்க்கு நமஸ்காரமா? அது ஏன் என்ன கடிச்சதுங்கிறது காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. நீ என்ன சொல்ற? நீங்க தான் வேணும்னு அது ஏன் விட்டு கடிக்க விட்டுருப்பீங்க. அம்மா தாயே, அந்த நாய் கருப்பா சிகப்பா ஆண்ஜாதியா பெண்ஜாதியா ஒண்ணுமே தெரியாத. அப்புறம் ஏன் இந்த நாய்க்கு பூ போடணும்? நீ எதுக்கு என் வீட்டு வாசல்ல கோலம் போடணும்? ஆ? செல்வி, உன் மனசுல இருக்கிறத வார்த்தையால மறைச்சாலும் உன் கண்ணு காட்டி கொடுத்துரும். நாடிய புடிச்சு என்ன வியாதின்னு சொல்ற டாக்டர்னா உன் வெக்கத்தை பார்த்து உன் மனசுல இருக்கிறது என்னன்னு புரிஞ்சுக்க முடியாதா என்ன? புரிஞ்சுக்கிட்டா சரி. சார் மணி ஆர்டர். குடு குடு. மணி ஆடுறா, இப்படி கூட இப்படி கூட இப்படி கூட. என்னையா அது? கடைசி காலத்துல தூக்க வேண்டியதை இப்போ கையில கொடுத்துட்ட. அத இப்படி கூட. அஞ்சமா கொடுங்க. யோ, நோட்டாங்க சீட்டிங்க. என்ன எனாம் கேட்டா இலக்காரமா நினைக்க போறாங்களேன்னு சும்ப கொடுக்குறியா? தப்பா நினைக்காதீங்க சார். ஏழுமலையான்னு பிரார்த்தனை, லீவு கிடைக்கல, அதனாலதான். யோ, பெரிய ஆளியா நீ? வேலையை பார்த்துக்கிட்டே வைகுண்டத்துக்கு வழி தேடுற. இந்தா, தனிப்பட்ட முறையில தர்மம் செய்ய விட மாட்டியே. கோவிந்தா கோவிந்தா. யோ, இப்படி கூப்பிட்டுக்கிட்டு போனேன்னா ஒரு பையன் உங்ககிட்ட லெட்டர் வாங்கிக்க மாட்டான். பையனுக்கு 1500 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் தான் அமைச்சிருக்கான். பின்ன மொத்தத்தையும் அமிச்சிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு மூலையில உட்கார்ந்து இருப்பான். என்னங்க? உன் பையன் அங்க ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கானா. கல்யாணம் பேச நாம 2 பேரையும் உடனடியா புறப்பட்டு வர சொல்லியிருக்கான். பட்டிக்காட்டுல பொண்ணா? மிச்ச 500க்கு என்ன செலவுன்னு கேட்டியே, இதுதான் செலவு.